ஹலோ, சொல்லுமா தீப்தி. அம்மா, நான் வீட்ல வந்து பார்த்தேன், யாரையுமே காணோம். எங்க போனீங்க எல்லாரும்? நம்ம ராஜசேகர் அங்கிள் இருக்காருல்லம்மா, அவர் வீட்டுக்கு வந்திருக்கோமா. அங்கிளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு. அதான் நானும் அப்பாவும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நாங்க வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா. நாங்க வர வரைக்கும் கொஞ்சம் வீட்டை பூட்டிக்கிட்டு ஜாகிரதையா இரு. ம். சரிம்மா. அப்புறம் நான் டீ எல்லாம் போட்டு உனக்கு ஃப்ளாஸ்க்ல வச்சுட்டு வந்திருக்கேம்மா. வேணும்னா எடுத்து குடிச்சுக்கோ. சீக்கிரமா வரலாம் தான் பார்த்தேன். ஆனா இங்க கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு. நாங்க எங்கேருந்து வரும்போது உனக்கு சாப்பிட ஹோட்டல்ல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வரோம். சப்போஸ் உனக்கு பசி எடுத்ததுன்னா நீ எதுவும் செய்ய வேணாம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கோ. சரியாம்மா? வேண்டாம்மா. நீங்களே வரும்போது எனக்கு ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வாங்கம்மா. அதான் எனக்கு டீ போட்டு வச்சிருக்கீங்கல்ல. பசிச்சதுன்னா நான் டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுக்கறேம்மா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரிம்மா. ஜாகிரதையா இரு. வச்சிரவா? ம். சரிம்மா. யார் நீங்க? நீ தீப்தி தானம்மா? ஆமா, நீங்க யாரு? நான் உன் கிளாஸ்மேட் ஷியாம்லாவோட பிரதர்மா. ஆ, ஐயோ. என்னம்மா முகமே மாறிடுச்சு. நான் உள்ள வரலாமா? ஆ, வாங்க வாங்க. ம். எப்படிம்மா இருக்க? அப்புறம் ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, ஏதோ பரவாயில்ல போயிட்டு இருக்கு. உட்காருங்க. ம். உன் வீடு தேடி வந்திருக்கேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட கொடுக்க மாட்டியா என்ன? இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல இருமா. ம். இப்போ ஒண்ணு வேணாம். கொஞ்ச நேரம் உட்காரு, பேசலாம். ம். சாரிங்க. ஷாம்லா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலங்க. ம். பரவாயில்லம்மா. எனக்கு புரியுது. அன்னைக்கு எக்ஸாம் நடந்தப்போ உன் பின்னாடி உட்காந்துட்டு இருந்த என் தங்கச்சி காப்பி அடிச்சதும் அதை பார்த்தா உனக்கு கோவம் வந்து உடனே லெக்சரர் கிட்ட சொல்லிட்டேன். உடனே அவங்க என் தங்கச்சியை எக்ஸாம் எழுத விடாம வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த அசிங்கத்தினால என் தங்கச்சி வாழ்க்கையே வீணா போயிடுச்சுன்னு வீட்டில் அழுதுட்டு இருந்தா. என் தங்கச்சி பண்ணது தப்பு தான். அதை நான் நியாயப்படுத்த விரும்பல. நீ என் தங்கச்சி மேல இருந்த ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணிட்ட. ஆனா உன் கோவத்தால இப்போ என் தங்கச்சி அவ வாழ்க்கையவே அழிச்சுக்கிட்டா. எவ்வளவு சாரி கேட்டாலும் அவ திரும்ப வரமாட்டா. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லு. சாரிண்ணா. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கண்ணா. இப்ப நீ என்கிட்ட சாரி கேட்கறதுனால என் தங்கச்சி திரும்ப வந்துட போறாளா? அது இல்லைங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ காப்பி அடிச்சதும் எனக்கு கோவம் வந்ததுனால தான் நான் அவளை மாட்டி விட்டேன். ஆனா அவ இவ்ளோ சீரியஸா எடுத்துப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வாழ்க்கையே அப்படிதாம்மா. நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒன்னாதான் இருக்கும். இப்ப ஒரு உயிரே போயிடுச்சு பாரு. இப்ப நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு கூட எனக்கே தெரியல. சாரிண்ணா. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கண்ணா. சரிம்மா, பரவாயில்ல விடு. குடிக்க டீ எடுத்துட்டு வரியா? கொஞ்சம் இருங்கண்ணா. நான் இப்ப போய் எடுத்துட்டு வரேன். ம். இந்தாங்கண்ணா. தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? ம். இந்தாங்க. ம்.
ஐயோ! ம். ஹ். என் தங்கச்சியை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டல்ல. என் தங்கச்சி சாவுக்கு காரணமான உன்னை நான் அவகிட்டயே அனுப்பி வச்சிருக்கேன். என்கிட்ட சாரி கேட்டல்ல, நேரடியா போய் அவகிட்டயே சாரி கேளு. ஹ். யாரும்மா? யாரு வேணும்? சார், நான் உங்க வீட்ல வேலை பார்க்கறாங்களா ராஜம்மாவோட பொண்ணு. ஓ, அப்படியா? ம். சரி, உங்க அம்மா வேலைக்கு வரலையா? இல்ல சார், எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாதனால வீட்ல இருக்காங்க. ஓ, அப்படியா? சரி, நீ எதுக்கு இப்ப வந்த? இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தியா? எங்க அம்மாக்கு பதிலா இன்னைக்கு உங்க வீட்ல வேலை செஞ்சுட்டு போலான்னு வந்தேன் சார். அப்படியே அம்மா உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அட்வான்ஸா பணம் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னாங்க. சரி, சரி. உள்ள போய் வேலைய பாரு. சரிங்க சார். ம். சார், ம். என்னம்மா, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? எல்லாம் முடிச்சிட்டேன் சார். சரி, அப்புறம் என்ன? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாததுனால நான் உங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும். ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கொஞ்சம் பணம் இருந்தா தரீங்களா? சரி, கொஞ்சம் இரு. ம்.
இதுல ஒரு 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. ம். உங்க அம்மாவை உடம்ப பத்திரமா பாத்துக்க சொல்லு, சரியா? சரிங்க சார். நான் கிளம்புறேன் சார். சரி, சமையல் பண்ணிட்டியா? சாப்பிட என்ன பண்ணிருக்க? எதுவும் செய்யல சார். நான் இப்பதான் சமையல் பண்ணவே கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப காலேஜுக்கு போக கூட டைம் ஆயிடுச்சு. அதான் நான் எதுவும் பண்ணல. இந்த வீட்ட பெருக்கி ஜாமான் விளக்கிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். சாரி சார். ஐயோ, நீ காலேஜா படிச்சுக்கிட்டு இருக்க, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வர? இல்ல சார், உங்களால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தான். வீட்டு வேலை செய்யறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால தான் அம்மா என்னை இங்க அனுப்பி வச்சாங்க. அப்படியா? சரி, நீ காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை இந்த வேலை கூட நான் செய்ய விட்டிருக்க மாட்டேன். பரவாயில்ல சார். எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன் சார். நாளைக்கு பாப்போம் சார். ஆ, சரிம்மா. படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. உங்க வீட்டு வேலையை செய்யறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா வெளியே இந்த மாதிரி வீட்டு வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. உன் படிப்புக்காக ஏதாவது பணம் அவசரமா தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளு. உன்னோட கவனம் எல்லாம் உன் படிப்புல தான் இருக்கணும், சரியா? ம். இங்க பாரு, உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு படிச்சாதான் நல்ல எதிர்காலம் இருக்கும். நல்லா படிச்சு உங்க அம்மா பேரை காப்பாத்து. அப்பதான் உங்க அம்மாவுக்கு பெருமையா இருக்கும். கண்டிப்பா சார். எங்க அம்மாக்கு பெருமை தேடி தருவேன். சரி சார். அப்ப நான் கிளம்புறேன். சரி, உங்க அம்மாவுக்கு உடம்பு நல்லா சரியானதுக்கு அப்புறமா இங்க வந்து அவங்கள வேலை பார்க்க சொல்லு. நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நீ படிக்கிற வேலைய மட்டும் பாரு. சரிங்க சார். தேங்க்யூ சார். வாழ்க்கையில சாதிச்சவங்க எல்லாரும் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு படிச்சதுனால தான் நல்ல நிலைமையில இருக்காங்க. நீயும் அதே மாதிரி வரணும், சரியா? சரிங்க சார். ம்.